ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம மேக்ஸ் பிவிக்யூ சீரீஸ்ல கிளாஸ் 2 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நேற்று பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான 500 கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸ்ல இது வந்து கிளாஸ் 2. இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். மொத்தமா 5 கேள்விகள் இருக்கும். ஸோ நீங்க வந்து கிளாஸ் 1 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து அந்த சீரீஸை நீங்க ஃபுல்ஃபில்லா பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா சீரீஸையுமே எல்லா கிளாஸையுமே மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. எந்த ஒரு கொஸ்டினையும் மிஸ் பண்ணாதுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த டாபிக் தெரியும். ஓகேங்களா? ஸோ எல்லா டாபிக்கும் கலந்துதான் வரும். இப்போ 5 கேள்வி வருதுன்னா 5 டாபிக்ல இருந்து தான் வரும். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு டாபிக் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல 2 டாபிக் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல 5 டாபிக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கரெக்டா வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்ல எனக்கு இந்த டாபிக் தெரியாது அப்படின்னா அந்த டாபிக்ல எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா பாருங்க. இது வந்து ஆல்ரெடி படிச்சவங்களாகட்டும், இல்ல இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாகட்டும், இல்ல இனிமேதான் ப்ரிப்பேர் பண்றவங்க அப்படின்னு சொல்றவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய வீடியோ தான். சோ ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல டிஎன்பிஎஸ்சி எப்படியெல்லாம் அந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் கேட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ 500 கேள்விகள் ரொம்ப தெளிவா நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே தெளிவா கவனிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களால மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்ல நான் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இது கூடவே பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே ஒவ்வொரு டாபிக்லயும் நிறைய மாடல்ஸ், நிறைய சம்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களால மேக்ஸ்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டாபிக்லயும் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாடல் இருக்கும், எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்ட் போட்டு ஒவ்வொன்றையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்மளோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அந்த டாபிக் நேம்லயே உங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொன்றையும் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்லயும் இன்டெப்தா டீடைல்டா, ஓகேங்களா? சோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி. அது வந்து மேக்ஸ் எனக்கு தெரியாது, மேக்ஸ் எனக்கு சுத்தமா வராது, மேக்ஸ்னா எனக்கு ஈஸி, மேக்ஸ் எனக்கு ஆவரேஜா வரும், இந்த மாதிரி எப்படி இருந்தாலுமே எல்லா வகையினருக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி நாங்க வந்து கிளாஸ் நடத்தி போட்டிருக்கோம். சோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இதை நீங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதையே ஃபுல்லா நீங்க படிச்சாலும் உங்களால மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ பார்க்கலாமா? சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 6x + 2y / 3x + 4y = 3/4 மற்றும் x + z / 2x + 3z = 3/7 எனில் x = y = z ஐ காண்க. விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக்ல இது வந்து கேள்வி வந்திருக்கு. பட் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம பார்த்த மாடல் எல்லாமே கலந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ரொம்ப ஈஸி தான். நம்ம எப்பயும் போடுற அதே மெத்தட் தான். அதுக்கு முன்னாடி எக்ஸஸா ஒரு ஸ்டெப்பா போட போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? போடலாமா? பாருங்க. 6x + 2y / 3x + 4y. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க given ஒவ்வொண்ணா எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா x + z / 2x + 3z. ஓகேங்களா? இது z. எனக்கு z 2 மாதிரி தான் வரும். ஓகேங்களா? 3/7. அடுத்து பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப இருக்கா? சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம்? குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 4 இங்க போச்சுன்னா மல்டிப்ளைல வந்துரும். அப்ப 4 × 6x + 2y = இந்த வேல்யூ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுச்சுன்னா மல்டிப்ளைல போயிடும். அப்ப 3 × 3x + 4y. ஓகேங்களா? சோ இப்ப இந்த 4 உள்ள பெருக்குங்க. 6 24x + 2 8y = இந்த 3 உள்ள பெருக்குங்க. 9x + 12y. இப்ப x எல்லாம் ஒரு சைடு, y எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். பாருங்க 24x. இந்த 9x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா -9x. இந்த 8y ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா -8y. இப்ப பாருங்க 24ல இருந்து 9 போச்சு அப்படின்னா 15x = இந்த 12ல இருந்து 8 போச்சு அப்படின்னா 4y. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து x / y அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா y / x ன்னு வைக்கலாம். ஓகேங்களா? சோ எந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கறத இங்க வருது இல்லையா, இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கலாம். பாருங்க. இப்ப என்ன பண்ணணும்? இதையும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். பாருங்க 7 இந்த சைடு போயிரும். சோ x + z = 3 இந்த சைடு வந்துரும். சாரி 2x + 3z இந்த சைடு வந்துரும். சோ 3 × 2x + 3z
சோ உள்ள பெருக்குங்க 7x plus 7z equal to 3 6x plus 9z. இப்ப x ஒரு சைடு z ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்ப 6x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா -6x, 7z ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா -7z. இது என்ன ஆகும்? வெறும் x மட்டும் வரும். இது பாத்தீங்க அப்படின்னா 2z ன்னு வரும். ஓகேங்களா? சோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, அதாவது பாருங்க இப்படி இருக்கும் கொஸ்டின் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல ஒரு மாடல் பாத்தீங்க அப்படின்னா a:b அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2:1 வச்சுக்கலாமே, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் b:c அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு வேல்யூ 3:2 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கேள்வி எப்படி கேட்டிருப்பாங்கன்னா a:b:c என்னன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இங்க சால்வ் பண்றேன் பாருங்க. இப்போ a:b:c இந்த மாதிரி எழுதிக்கணும். இங்க இருக்கு இல்லையா a:b னா 2:1. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சைடு வேரியபிளாவும் ஒரு சைடு நம்பராவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வர்றது ஃபர்ஸ்ட் வேல்யூனும் செகண்ட் வர்றது செகண்ட் வேல்யூனும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு வேரியபிள் இந்த சைடு நம்பரா வந்தா மட்டும். இப்போ நம்பராவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1:2 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3:4 இருக்குன்னா இது ரெண்டையும் ஈக்குவல் டுன்னு நம்மளால எடுக்க முடியாது. ஏன்னா 1 3 ஈக்குவல் டு கிடையாது, 2 4 ஈக்குவல் டு கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்பர்ஸா வரும்போது இந்த மாதிரி இருக்கிறத நம்மளால எடுக்க முடியாது. ஓகேங்களா? சோ சமான விகிதம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சமான விகிதம்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம கிளாஸ்ல தெளிவா சொல்லியிருப்போம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிறது நம்மளால எடுக்க முடியாது. பட் இந்த மாதிரி வேரியபிள் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா முதல் வர்ற வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வர்றது செகண்டுக்கு உண்டான வேல்யூ. ஓகேங்களா? அப்போ ஏக்கு கீழே 2ன்னு போடுங்க, பிக்கு கீழே 1ன்னு போடுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க b:c. அப்போ பிக்கு கீழே 3, சிக்கு கீழே 2. இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க இந்த இடம் பிளாங்கா இருக்கு, இந்த இடம் பிளாங்கா இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி பிளாங்கா இருக்கிறதுல ரைட்லயோ லெஃப்ட்லயோ, ஓகேங்களா? சோ அந்த பிளாங்கா இருக்கிறதுக்கு ரைட்லயோ லெஃப்ட்லயோ வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். பாருங்க இந்த இடத்துல 1 இருக்கா, இந்த 1 இங்க எழுதிக்கோங்க. இந்த 3 இருக்கா, இந்த 3 இங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ நம்ம அதை வந்து இடம் மாத்தல, காப்பி தான் பண்றோம். ஓகேங்களா? இருக்கிறது அப்படியே இருக்கும், அது அப்படியே நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிறோம். மேலேயோ கீழேயோ இருந்ததுன்னா அதை நம்ம காப்பி பண்ண கூடாது. ஓகேங்களா? சோ ரைட் ஆர் லெஃப்ட் ஏதோ ஒண்ணுதான். ரெண்டு சைடு வந்தா என்ன மேம் பண்றதுன்னு டவுட்லாம் வரக்கூடாது. ஏன்னா ரெண்டு சைடு நம்பர் வராது, ஏதோ ஒரு சைடு தான் கம்பல்சரியா வரும். அந்த ஒரு சைடு இருக்கிறத நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க காப்பி பண்ணியாச்சா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத அப்படியே நம்ம இந்த இடத்துல பெருக்கி எழுதணும். இப்படி இருக்கு இல்லையா? சோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத அப்படியே பெருக்கி எழுதணும். பாருங்க 3 2 6, இத பெருக்குனா 3, இத பெருக்குனா 2. அப்போ என்ன வேல்யூ? ABC அப்படிங்கிறதுக்கு வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 6:3:2 தான் இதுக்கான வேல்யூ. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம போடலாம். அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, பிங்கிற இடத்துல இருக்கிற இந்த இது பாத்தீங்கன்னா 2 டைம் வருது. அப்ப இங்க பாருங்க நம்ம இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இத பின்னமா மாத்திக்கலாம். அப்ப z ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, என்ன ஆகும்? டிவைடட் பைல வரும் இல்லையா? சோ இந்த இடத்துல வெறும் 2 மட்டும் இருக்கும். இங்க பாருங்க x/z ன்னு இருக்கிறதால இங்க முழு நம்பர் இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், முழு நம்பர் அப்படின்னா டிவைடட் பைக்கு கீழே 1ன்னு போட்டீங்க அப்படின்னா வேல்யூஸ் உங்களுக்கு மாறாது. ஏன்னா 2 டிவைடட் பை 1னாலும் 2னாலும் 1 தான். எதுக்காக நான் பின்னமா மாத்துறேன் அப்படின்னா பின்னமா இருக்கிறத இந்த நம்ம வந்து விகிதமா எழுதுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சோ அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா மேல வருது இல்லையா, பின்னத்துல மேல வர்ற வேல்யூ ஃபர்ஸ்ட், கீழே வர்ற வேல்யூ செகண்ட், டிவைடட் பைக்கு பதிலா ஈஸ்டு இந்த மாதிரி போடலாம். சோ இது விகிதமா மாறிடுச்சா? அதே மாதிரி இதையும் விகிதமா மாத்தலாம். மேல வர்ற வேல்யூ ஃபர்ஸ்ட், கீழே வர்ற வேல்யூ செகண்ட், டிவைடட் பைக்கு பதிலா ஈஸ்டு இந்த மாதிரி போடலாம். அப்ப x/z அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துலயும் x இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், x ரெண்டாவதா வச்சுக்கலாம். அதாவது இந்த x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, என்ன ஆகும்? இந்த இடத்துல டிவைடட் பைல வரும். இந்த 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா இந்த இடத்துல டிவைடட் பைல வரும். சோ இத நம்ம வந்து விகிதமா எழுதணும் அப்படின்னா மேல வர்றது ஃபர்ஸ்ட், கீழே வர்றது செகண்ட், டிவைடட் பைக்கு பதிலா ஈஸ்டு. அதே மாதிரி இங்க எழுதுங்க 15:4.
புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? x/y நான் ஏன் எடுக்கல அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல பாருங்க, இது இப்போ வந்து ஏக்கு பதிலா y, பிக்கு பதிலா எக்ஸ், இசட்டுக்கு பதிலா சிக்கு பதிலா இசட்னு போட்டேன்னா இதே மாதிரி எனக்கு ஃபார்மேஷன்ல வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க எடுக்கிறேன். ஓகேங்களா? சோ இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எடுக்கிறேன். இப்ப பாருங்க என்ன பண்ணணும், ரெண்டு விகிதம் கிடைச்சிருச்சு. நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். பாருங்க y is to x is to z. so y க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? 15ன்னு எழுதிக்கலாம். x க்கு பதிலா 4ன்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க இந்த x க்கு பதிலா 2, இந்த z க்கு பதிலா 1. சோ இந்த இடம் blank ஆயிடுச்சு, இந்த இடம் blank ஆயிடுச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு இருக்க இந்த 4 இங்க காப்பி பண்ணிக்கலாம், இங்க இருக்க 2 காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா முதல்ல தான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ரைட்லயோ லெஃப்ட்லயோ வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும் பாருங்க, 15 2 30. இதை அப்படியே ஸ்ட்ரைட்டா பெருக்கணும். 15 2 30, 4 2 8, இது 4. ஓகேங்களா? சோ இப்போ 30 8 4ன்னு இருக்கு. இது பாருங்க y x z. ஆனா கேள்வி பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, x y z ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். ஓகேங்களா? இங்க இருக்க வேல்யூஸ் இருக்கு இல்லையா, x y z ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப x க்கு கீழே என்ன இருக்கு, 8 இருக்கு. y க்கு கீழே பாருங்க 30 இருக்கு. z க்கு கீழே 4ன்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் ஆன்சர் போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல 8 30 4 எல்லாமே 2ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். எப்பயுமே நம்ம ஒரு சம் போடுறோம் விகிதத்துல வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை சுருங்கிய வடிவமா மாத்தினதுக்கு அப்புறம் கொண்டு போய் ஆன்சர் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ சுருங்கிய வடிவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த இப்ப 2 நம்பர் 3 நம்பர் விகிதத்துல இருக்கு அப்படின்னா அந்த எல்லா நம்பரையுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் இருந்தது அப்படின்னா அதை டிவைட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப 3 வேல்யூ இருக்குன்னா 3ஐயுமே டிவைட் பண்ற மாதிரி இருக்கணும். டிவைட் பண்ற மாதிரி காமனா நம்பர் இருந்ததுன்னா டிவைட் பண்ணிட்டு போய் பாருங்க. இல்ல 3 நம்பர்ல 2 மட்டுமே காமனா டிவைட் பண்ணதுன்னா அப்ப நம்ம டிவைட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 3ஐயுமே சேர்த்துதான் டிவைட் பண்ணணும். இப்ப பாருங்க 8/2 30/2 4/2. இதை அடிச்சீங்கன்னா என்ன வரும், 4ன்னு வரும். இது 15ன்னு வரும், இது 2ன்னு வரும். அப்ப x is to y is to z க்கான வேல்யூ என்ன, 4 15 2. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இது விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்திலேயே கொஞ்சம் ட்விஸ்டட் ஆன கொஸ்டின். ஓகேங்களா? சோ ரொம்ப ஈஸியானதான். ஆனா பார்த்த உடனே இது என்னடா சிம்பிளிபிகேஷன் மாதிரியும் இருக்கு, விகிதத்திலையும் கேட்டிருக்காங்க, இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த மாதிரி சம்ஸா தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சதாவும் இருக்கணும், ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு தெரிஞ்சதாவும் இருக்கணும், வித்தியாசமாவும் இருக்கணும். ஓகேங்களா? சோ புதுசா படிக்கிறவங்களுக்கு இது இன்னுமே நல்லா தெளிவா புரியணும். ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த மாதிரி சம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க தெளிவா புரியுதுங்களா? என்ன பண்ணோம், ரெண்டு சைடுமே அதாவது இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்கிறதால ஃபர்ஸ்ட் குறுக்கு பெருக்கல் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளால விகிதத்துல மாத்த முடியுமான்னு பார்த்து விகிதத்துல மாத்திட்டோம். அதுக்கப்புறம் ஏபிசி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஏபிசி மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கடைசியா சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். தெளிவா புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. இரண்டாவது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9975 எனில் முதலாம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? ஓகேங்களா? சோ பாருங்க நேத்து கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, மக்கள் தொகை அதாவது மக்கள் தொகை ஆகட்டும் இயந்திரத்தோட வேல்யூஸ் ஆகட்டும் வருடா வருடம் அதிகரிக்குது குறையுது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து கூட்டு வட்டி சம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ கூட்டு வட்டியில இந்த இடத்துல அதிகரிக்கிறதுனா பிளஸ்ன்னு சொன்னேன், குறைகிறதுனா மைனஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? சோ அதை வந்து நம்ம எப்படி போடுவோம், கூட்டு வட்டி ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா முழுத்தொகை ஈக்குவல் டு அசல் இன்டு 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கிறது இங்க அதிகரிக்கிறதுன்னு வந்தா போடணும், இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறது குறைகிறதுன்னு வந்தா போடணும். இதை வந்து கவனிக்க சொன்னேன். ரெண்டாவது பிறகு கேக்குறாங்களா முன்பு கேக்குறாங்களான்னு பார்க்க சொன்னேன் இல்லையா? பாருங்க
இந்த இடத்துல 2வது ஆண்டின் முடிவில் மக்கள் தொகை 1ஆம் ஆண்டு, அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் பிறகு கொடுத்துட்டாங்க, முன்பு கேக்குறாங்க. முன்பு கேட்டாலே என்ன அர்த்தம்? கொடுத்திருக்க வேல்யூ முழு தொகைன்னு அர்த்தம். பாருங்க 9975 கேட்டிருக்க வேல்யூ அசல் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? பிறகு கேட்டா கொடுத்திருக்கிறது அசல், கேட்கறது முழு தொகை. முன்புன்னு கேட்டா கொடுத்திருக்கிறது முழு தொகை, கேட்கறது அசல். ஓகேங்களா? சோ இதை மட்டும் தெளிவா கவனிச்சுக்கணும். சோ இந்த இடத்துல பிறகு முன்புன்னு அவங்க வார்த்தையே கொடுக்கல, இருந்தாலுமே அதை படிச்சு அவங்க முன்னாடி கேட்கறாங்களா பின்னாடி கேட்கறாங்களா அப்படிங்கறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, பாருங்க 2 வருஷம் வருஷம் அதிகரிக்குது, 2வது வருஷம் குறையுது. அப்ப இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, பாருங்க முழு தொகை ஈக்குவல் டு அசல் நமக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் அதிகரிக்குது. அப்ப என்ன பண்ணிக்கணும்? 100 கூட இந்த 5 கூட்டிக்கணும். ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன்? பெர்சன்டேஜுக்கு முன்னாடி இருக்க இந்த வேல்யூஸை கூட்டிக்கணும்னு சொன்னேன், 100 கூட. அப்ப 100 + 5 டிவைடட் பை 100, இது சதவீதத்தை குறிக்கும். ஹோல் பவர் இந்த இடத்துல நம்ம 1 2 இது போடணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா வருஷம். ஓகேங்களா? அப்ப இங்க நீங்க 1ன்னு போட்டாலும் போடலனாலும் 1 தான். மொத்தமா 2 வருஷமும் அதிகரிக்குதுன்னா இந்த இடத்துல 2 போட்டு நீங்க முடிச்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வருஷம் இது, செகண்ட் வருஷம் இதுன்னு கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி மறுபடியும் இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை போடணும். இந்த இடத்துல குறைகிறதுன்னு இருக்கிறதால 100ல இருந்து அதை கழிச்சு டிவைடட் பை 100ன்னு போடணும். ஓகேங்களா? சோ இது ஒரு வருஷம். அப்ப இது ஒரு வருஷம், இது ஒரு வருஷம், மொத்தமா 2 வருஷம். ஓகேங்களா? சோ கூட்டு வட்டியில இந்த மாதிரிதான் போடணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரிதான் தனித்தனியா போடணும். ஆனா அசல் நீங்க ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகேங்களா? சோ இது ஃபுல்லாவே ஒரு வருஷத்துக்கானது, இதை சேர்த்தணும் அப்படின்னா 2வது வருஷத்துக்கானது. ஏன்னா அந்த ஃபுல்லா அந்த அசலுக்கும் வட்டிக்கும் சேர்த்துதான் 2வது வருஷத்துக்கு வட்டி போடுவாங்க, அதனாலதான் இந்த மாதிரி போடுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப இதை சால்வ் பண்ணனா ஆன்சர் பாருங்க. முழு தொகை அவங்க கொடுத்துருக்காங்க 9975ன்னு கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ணி பி என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். பாருங்க 100 + 5 105 டிவைடட் பை 100. இது என்ன ஆகும்? 100 - 5 95 டிவைடட் பை 100. இப்ப பாருங்க P இன்டு இதை 5ஆல் அடிச்சா 21, இது 5ஆல் அடிச்சா 20. அப்ப 21 டிவைடட் பை 20. இது 5ஆல் அடிச்சு அப்படின்னா 1 5 5 மீதி 4 9 5 45, இது 20. அப்ப 9975 9975 ஈக்குவல் டு P இன்டு 21 இன்டு 19. ஓகேங்களா? சோ இதை அப்படியே வச்சுக்கலாம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம். பாருங்க 20 இன்டு 20 என்ன வரும்? 400ன்னு வரும். ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்ணிக்கலாம்? P மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, இந்த டிவைடட் பைல இருக்கு, அதாவது இந்த பின்னம் இருக்கு இல்லையா, அதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா டிவைடட் பைல பின்னமா போகும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம சால்வ் பண்ணணும். பாருங்க 7ஆல் அடிச்சீங்கன்னா இது 3 டைம், இதை 7ஆல் அடிச்சீங்க அப்படின்னா 1 7 மீதி 2 4 28 மீதி 1 2 14 மீதி 3 5 35. ஓகேங்களா? ஓகே, இப்ப 3ஆல் அடிச்சீங்க அப்படின்னா 4 12 மீதி 2 7 3 21 மீதி 1 5 5. ஓகேங்களா? சோ இப்ப 19ஆல் அடிச்சீங்க அப்படின்னா இந்த வேல்யூ 25 டைம் வரும். அப்ப மீதி என்ன இருக்கு? 25 இன்டு 400 மட்டும்தான் இருக்கு, மீதி எல்லாமே கேன்சல். 25 இன்டு 4 என்ன? 100, அதுக்கப்புறம் 2 0. அப்ப வேல்யூஸ் என்ன? அந்த அசலுக்கான அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய். ஓகேங்களா? சோ அதாவது 10,000 மக்கள் தொகை. ஓகேங்களா? சோ வருஷம் 10,000 இருந்தது, 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா ஆயிடுச்சு? 9975 ஆயிடுச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ இந்த மாதிரிதான் தெளிவா கவனிச்சு போடணும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்னு அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எழுதணும். அதிகரிக்கிறதுனா பிளஸ், குறைகிறதுனா மைனஸ். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் முன்பு கேட்கறாங்களா பின்பு கேட்கறாங்களா அப்படிங்கறத பொறுத்து பார்த்து தெளிவா கவனிச்சு போடணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. 11√3 அடி நீளமுடைய மூலைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்ன? ஓகேங்களா? சோ மூலைவிட்டம் கொடுத்துட்டு கனசதுர அளவின் கன அளவு கேக்குறாங்க. இது வந்து 3D.
ஓகேங்களா. சோ அளவியல் டாபிக்ல அதாவது மென்சுரேஷன் டாபிக்ல 3Dல வரக்கூடிய சம் கனசதுரத்தோட கன அளவு. நார்மலா கனசதுரத்தோட கன அளவு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா a³ ஓகேங்களா. சோ பக்கத்தை 3 டைம் பெருக்கணும். பக்கம் இன்டு பக்கம் இன்டு பக்கம்னு போட்டீங்க அப்படின்னா கனசதுரத்தோட கன அளவு கிடைச்சிரும். ஆனா இங்க கொடுத்த வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பக்கம் கொடுக்கல. பக்கம் கொடுத்தா அதை 3 டைம் பெருக்கினா போதும். பட் இங்க பக்கம் கொடுக்காம அதோட மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. மூலை விட்டம்னா என்ன, டயகனல் ஓகேங்களா. சோ டயகனல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம பக்கத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கியூப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் ஓகேங்களா. இது பாருங்க, ஆக்சுவலா ஈஸியா ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அதாவது கனசதுரத்தின் மூலை விட்டம் ஓகேங்களா. சோ இதுக்கான ஃபார்முலா, மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு √3a ஓகேங்களா. அதாவது d ஈக்குவல் டு டயகனல் ஈக்குவல் டு √3 இன்டு பக்கம், √3 இன்டு பக்கம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா ஓகேங்களா. சோ இது தெரிஞ்சதுன்னா ஈஸியா போட்டுடலாம். இந்த கனசதுரத்தோட மூலை விட்டம் என்ன, 11√3. அதை நம்ம ஜென்ரலா எப்படி எடுப்போம், √3a எடுப்போம், பக்கம்னு எடுப்போம். இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. எதுக்காக கேன்சல் ஆகும், இந்த √3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பைல வரும். ஸோ இங்க இருக்கிறது கேன்சல் ஆயிரும். அப்ப ஏவோட வேல்யூ 11 ஓகேங்களா. சோ பக்கத்தோட வேல்யூ 11ன்னு கிடைச்சிருச்சு. சோ a³ அதாவது 11³ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். இதோட வேல்யூ 1331 ஓகேங்களா. சோ இதுதான் ஆன்சர். இங்க அடின்னு கொடுத்துருக்கிறதால நமக்கு என்ன ஒரு ஆன்சர்ல கன அடின்னு அழகு வரும். சோ ரொம்ப ஈஸியா இதை நீங்க போட்டுடலாம் ஓகேங்களா. இது ஒண்ணு தெரிஞ்சா போதும், ஈஸியா போட்டுடலாம். பட் இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க இன்னுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அளவியல் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. சோ ஃபார்முலா மனப்பாடம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை பத்தின கான்செப்ட் தெளிவா உங்களுக்கு அதுக்கான புரிதல் இருந்தது அப்படின்னா இன்னும் அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. அளவியல் அப்படின்னாலே பயந்து தெரிச்சு ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அளவியல் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை விட ஈஸியானது வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அது ஈஸியா இருக்கும். பட் என்ன, நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்குலாம் டைம் கிடையாது. அதுக்காக நம்ம டைம் ஒதுக்குறதும் கிடையாது ஓகேங்களா. சோ இந்த அளவியல் டாபிக் கான்செப்ட் வைஸ் ஒவ்வொன்றும் எப்படி வரும், எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம அளவியல் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல சொல்லியிருப்போம் ஓகேங்களா. சோ அதை தெளிவா பாருங்க. ஃபுல்லா அளவியல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். 2D ஆகட்டும் 3D ஆகட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா. சோ இப்ப நான் சொல்லிடுறேன் பாருங்க, இந்த √3a எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ கனசதுரம் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கோங்களேன். இந்த கலர் வச்சு நம்ம மேட்ச் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கனசதுரமா நினைச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ டயகனல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்ல இருந்து இங்க போகுது பாருங்க, இந்த கார்னர் வரைக்கும் வர்றதுதான் டயகனல். இதுதான் D ஓகேங்களா. நமக்கு இந்த இடம் பக்கம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பக்கமும் கனசதுரத்துல ஈக்குவல், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. சோ இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் வர்ற அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் டயகனல் ஓகேங்களா. சோ இப்ப பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு கோடு போடுங்க. இங்க இருக்கு இல்லையா, அதாவது இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு கோடு போடுங்க. இப்ப பாருங்க இந்த இது ஓகேங்களா. இதுக்கு நான் பேர் கூட கொடுத்துக்கிறேன் பாருங்க, ABC அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா. இது ABC, இந்த BC இருக்கு இல்லையா, அது பக்கத்தோட வேல்யூ, இது வந்து டயகனலோட வேல்யூ, இது பாத்தீங்க அப்படின்னா L நீளம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதாவது இங்க அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, எந்த பக்கம் வேணா எடுத்துக்கலாம். நான் அடிப்பக்கம் எடுத்துக்கிறேன் பாருங்க. அடிப்பக்கம் ஒரு சதுரம் தான், ஒவ்வொரு பக்கமே கனசதுரத்துல சதுரம் தான். அதுல இங்க கீழே இந்த சைடா வர்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ ஓகேங்களா. சோ இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சதுரத்தோட டயகனல். அதை நான் ரெண்டுமே Dன்னு வச்சா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதால நான் L அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. சோ இப்போ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது, ஒரு செவ்வக முக்கோணம் ஓகேங்களா. சோ செங்கோண முக்கோணம். அப்போ இந்த இடம் ஃபார்ம் ஆகுது பாருங்க, அதாவது இங்க இருந்து இங்க
இது வருது இல்லையா, இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்ப இந்த செங்கோண முக்கோணத்தை வச்சு என்னால L கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ இது பக்கத்தோட வேல்யூ, இது பக்கத்தோட வேல்யூ. செங்கோண முக்கோணம் அப்படின்னாலே எப்படி வரும், அதாவது கர்ணம் ஸ்கொயர், கர்ணம்னா எது, இதுதான் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது எதிர்பக்கம் ஸ்கொயர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடிப்பக்கம் ஸ்கொயர். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பித்தாகரஸ் தியரம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தான் இல்லையா? சோ பித்தாகரஸ் தியரம் ஈக்குவல் டு ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட். ஓகேங்களா? சோ ஆப்போசிட் சைட் ஸ்கொயர்னு போடுவோம். இது வந்து பித்தாகரஸ் தியரம். சோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், 2a ஸ்கொயர்னு சொல்லலாம். அதாவது எல் ஸ்கொயரோட வேல்யூ 2a ஸ்கொயர்னு சொல்லலாம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா, இந்த இடம் ஒரு செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுது. அப்ப இதுலயும் அதே மாதிரி எழுதணும் அப்படின்னா இதுல ஹைப்போட்டெனியஸ் என்ன, கர்ணம் பாத்தீங்க அப்படின்னா டி. அப்ப டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஏ ஸ்கொயர் பிளஸ் adjacent ஸ்கொயர் L ஸ்கொயர். இந்த L ஸ்கொயருக்கு பதிலா இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. A ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் என்ன ஆகும், 3a ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? சோ நமக்கு D மட்டும்தான் வேணும் அப்படிங்கறதால D வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? சோ இந்த ஸ்கொயர் ரூட் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். சோ D மட்டும் இந்த சைடு வரும். சோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் AB ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ரூட் ஆஃப் B ன்னு நம்மளால எழுத முடியும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரூட் 3 இன்டூ ஏன்னு கிடைக்கும். அந்த A அப்படிங்கிறது என்ன, பக்கம். இததான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். புரியுதுங்களா? சோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இந்த விளக்கெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. பட் தெரிஞ்சு படிச்சீங்கன்னா இன்னுமே டெப்தா படிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப டெப்தா படிக்கும் போது அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாலுமே நம்ம ஈஸியா நம்மளால போட முடியும். இல்ல ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்றேன், ஃபார்முலால இது வந்துச்சுன்னா இதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன், இது வரலன்னா அதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்னு நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது மட்டுமே தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அதை பேஸ் பண்ணி வேற ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்மளால அதை பண்ணவே முடியாது. ஓகேங்களா? சோ அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி தெரிஞ்சு படிங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ 11ன்னு கிடைச்சிருச்சு. சோ நம்ம ஆன்சரை டிக் அடிச்சாச்சு இல்லையா? இதுவே கனச்செவ்வகத்தோட கன அளவு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ கனச்செவ்வகத்தின் மூளை விட்டம். ஓகேங்களா? சோ கனச்செவ்வகத்தின் மூளை விட்டம் டயகனலுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும்னா L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர். அதாவது இது பாத்தீங்கன்னா நீளம், அகலம், உயரம். ஓகேங்களா? Lனா நீளம், Bனா அகலம், Hனா உயரம். அந்த ஒவ்வொன்னையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் கனச்செவ்வகத்தோட மூளை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல மூளை விட்டம் வந்ததுன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தெளிவா புரியுதுங்களா? அவ்வளவுதான். அளவியல் அப்படிங்கிறது தெரிஞ்சு படிக்க வேண்டிய, புரிஞ்சு படிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து பாருங்க. 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும் போது முறையே 6 மற்றும் 5 மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை வகுக்கும் போது, புரியுதுங்களா? சோ அதாவது கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா வகுக்கும் போது, வகுபடும் போது, ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. சோ பாருங்க, ஒரே நிமிஷம். வகுக்கும் போது அதாவது இங்க பாருங்க 1657 அப்படிங்கிறது உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த நம்பரை வகுக்கும் போது அப்படின்னா இங்க வெளியே இருக்க நம்பர் கேட்கறாங்கன்னு அர்த்தம். உள்ள இருக்க நம்பர் கொடுத்துட்டு வெளியே இருக்கிறது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை வெளியே இருக்க நம்பர் கொடுத்துட்டு உள்ள இருக்க நம்பர் கேட்டா LCM கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த நம்பரால வகுக்கும் போது, இந்த நம்பரை வகுக்கும் போது, ஓகேங்களா? சோ பாருங்க, தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்த எண்களை வகுக்கும் போது, ஓகேங்களா, இந்த எண்களால் வகுக்கும் போது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த நம்பரை வகுக்கிறாங்க, இந்த நம்பரால வகுக்கிறாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ அதை பொறுத்துதான் நீங்க எழுதணும். ஓகேங்களா? சோ எது வெளியே இருக்கு எது உள்ள இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு HCF கண்டுபிடிக்கணுமா LCM கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ எண்களை வகுக்கும் போதுனா இந்த நம்பர் உள்ள இருக்குன்னு அர்த்தம், எண்களால் வகுக்கும் போதுனா அந்த நம்பர் வெளியே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அந்த
இந்த வார்த்தைக்குண்டான தமிழ் மீனிங் தெளிவா புரிஞ்சுச்சுக்கோ. ஓகேங்களா? ஓகே, இப்ப உள்ள இருக்கிறது கொடுத்துட்டாங்க, வெளியே இருக்கிறது கேட்கறாங்க. அப்ப HCF தான் கண்டுபிடிக்கணும். HCF பொறுத்த வரைக்கும் மீதிய முதல்லயே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதுவே LCM அப்படின்னா நம்ம கடைசியா தான் அந்த மீதியை பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கெல்லாம் LCM கண்டுபிடிச்சிட்டு கடைசியா தான் மீதி என்னங்கிறத கன்சிடர் பண்ணுவோம். பட் HCF அப்படின்னாலே மீதி கொடுத்துருந்தாங்கன்னா அதை முதல்ல கன்சிடர் பண்ணணும். அதாவது இப்ப 1657 அந்த வேல்யூஸை வகுக்கும் போது 6 மீதி கிடைக்குதா? அப்ப என்ன பண்ணணும்? 1657ல இருந்து அந்த 6 கழிச்சிருங்க. ஓகேங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? 1651 கிடைக்கும். அடுத்து 2037 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 5 மீதி கிடைக்குதா? அந்த மீதியை அதுல இருந்து கழிச்சிருங்க. ஓகேங்களா? சோ என்ன மீதி வருதோ அதை அப்படியே அதுல இருந்து கழிச்சிடணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் HCF அப்படின்னாலே இதை கழிச்சிடணும். கழிச்சு வர்ற 2 வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு தான் HCF கண்டுபிடிக்கணும். பாருங்க, 1651 2032. ஓகேங்களா? சோ இதை போட்டதுக்கு அப்புறம் டானா வகுத்தல் போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கு அப்புறம் ஆப்ஷனை கவனிங்க. ஓகேங்களா? சோ ஆப்ஷன்ல இருந்தே நம்ம ஈஸியா பிக் பண்ணிக்கலாம். ஒரு சில கொஸ்டின்லாம் நிறைய பெருசா வரும் அப்படிங்கறதால ஆப்ஷன்ல இருந்தே நம்ம பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதுக்கான தொடர் வகுத்தல் முறை போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ தொடர் வகுத்தல் முறை, சோ இதை போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சோ தொடர் வகுத்தல் முறை உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இந்த மாதிரி 2 பெரிய நம்பர் வந்தது அப்படின்னா தொடர் வகுத்தல் முறையில போட்டுக்கலாம். நான் தொடர் வகுத்தல் முறை போடுறேன், நீங்க ஆப்ஷன்ல இருந்து எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ தொடர் வகுத்தல் முறை எப்படி போடலாம் அப்படின்னா, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 நம்பர்ல பெரிய நம்பர் எதுவோ அதை உள்ள வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ சின்ன நம்பர் எதுவோ அதை வெளியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 2032 1651 டிவைட் பண்ணணும். எத்தனை டைம் வரும்? ஒரு டைம் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்ப மீதி பார்க்கணும். சோ மீதி என்ன வருதுன்னு பாருங்க. 1. சோ இது என்ன ஆகும்? 13 ஆகும். 13ல 5 போச்சுன்னா 8. ஓகேங்களா? சோ இங்க என்ன இருக்கும்? 9ன்னு இருக்கும். 9ல 6 போச்சு அப்படின்னா 3. 381. சோ இந்த வேல்யூஸை விட இது சின்னதா வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இதை அப்படியே வெளியே வச்சுக்கிட்டு இந்த வேல்யூஸை உள்ள கொண்டு போயிடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ இந்த டிவைட் பண்ணி வர்ற மீதி வேல்யூ இந்த நம்பரை விட சின்னதாயிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வெளியே வச்சுக்கிட்டு இதை உள்ள வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப எத்தனை டைம் வரும்? 2 டைம் போடலாம். பாருங்க, 2 8 2 16 மீதி 1 6 6 1 7. ஓகேங்களா? இப்ப எத்தனை டைம் வரும் பாருங்க. இது பாத்தீங்கன்னா மீதி என்ன வரும்? 1. ஒரே நிமிஷம், நான் இந்த சைடு போட்டுக்கிறேன், கொஞ்சம் இடம் இதா இருக்கு. ஃபுல்லா லிஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த சைடு போடுறேன், கவனிங்க. ஓகே, இங்க போடுற பாருங்க. சோ என்ன பண்ண சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பெரிய நம்பரை உள்ள வச்சுக்க சொன்னேன், சின்ன நம்பரை வெளியே வச்சுக்க சொன்னேன். கரெக்டா? ஓகே, இப்ப எத்தனை டைம் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைம் போடலாம். அப்ப 1651 போடலாம். சோ இப்ப எத்தனை டைம் வரும் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் போடலாம் இல்லையா? சோ மைனஸ் பண்ணீங்கன்னா 1 வரும். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13ன்னு வந்துடும், இங்க 9ன்னு ஆயிரும். சோ 5ல இங்க 13ல இருந்து 5 போச்சு அப்படின்னா மீதி 8. 9ல இருந்து 6 போச்சு அப்படின்னா மீதி 3. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இது 1ன்னு ஆயிரும். அப்போ முடிஞ்சுதா? சோ இப்போ இந்த வேல்யூஸை விட இந்த வேல்யூஸ் சின்னதா வந்துருச்சு அப்படின்னா இதை வெளியே வச்சுக்கணும், இந்த 1651 உள்ள வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த வேல்யூஸ் இதுல எத்தனை டைம் வருதுன்னு பாருங்க. இங்க 3ன்னு இருக்கா, அப்ப எத்தனை டைம் போடலாம்? ஐ மூவ் போட்டீங்க 5ன்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப 5 டைம் போடலாம். பாருங்க 5. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8 5 40 மீதி 4. ஐ மூவ் 5 19ன்னு போயிடுது, அப்ப வராது. ஓகேங்களா? சோ அப்ப 4 டைம் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ 4 டைம் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு நாள் 4 8 நாங் 32 மீதி 3. ஓகேங்களா? 4 12 15.
ஓகேங்களா. சோ இங்க நம்ம எத்தனை நம்பரால அது டிவைட் ஆகும்னு பார்த்து போட்டுக்கணும். இப்போ இது என்ன ஆகும் 11 ஆகும், இது 4 ஆகும். சோ 11ல 4 போச்சுன்னா 7, 4ல 2 போச்சுன்னா 2, இங்க 6ல 5 போச்சுன்னா 1. சோ 127 381. இப்ப 381 விட 127 சின்ன நம்பர் ஆயிடுச்சு இல்லையா. சோ 127 வெளியே வச்சுக்கோங்க, 381 உள்ள வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ இப்ப எத்தனை டைம் போடலாம் பாருங்க, இங்க 7 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ அப்ப என்ன வரும் 7 3 21. அப்ப 3 டைம் போடலாம் பாருங்க. 7 3 21 மீதி 2, 6 6 2 8. ஓகேங்களா. ஓவர் 3 3. சோ 0 வந்துருச்சுங்களா. சோ எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது மீதி 0 கிடைக்குதோ அதுதான் HCF ஓட வேல்யூ. ஓகேங்களா. சோ இதுதான் பாத்தீங்கன்னா தொடர் வகுத்தல் முறை. தொடர் வகுத்தல் முறை உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். பெரிய நம்பரா கொடுத்து HCF கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா பிரைம் நம்பரா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 127 அப்படிங்கிறது பிரைம் நம்பர். அது உங்களுக்கு வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஒண்ணு அதோட நம்பர். ஓகேங்களா. 1 127 இந்த 2 நம்பரால மட்டுமே டிவைட் ஆகும். அதுதான் பிரைம் நம்பர், பகா எண்ணுன்னு சொல்லுவோம். சோ பகா எண்ணா இருக்கும்போது டானா வகுத்தல் போட்டீங்க அப்படின்னா நம்மளால அந்த 127 வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நம்மளால கண்டுபிடிச்சு அதை போட முடியாது. அதனால இந்த தொடர் வகுத்தல் முறை போட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, தொடர் வகுத்தல் முறை HCF-க்கு மட்டும்தான், LCM-க்கு கிடையாது. ஓகேங்களா. சோ அதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொடர் வகுத்தல் முறை அப்படிங்கிறது HCF-க்கு மட்டுமே போட முடியும், LCM-க்கு போட முடியாது, LCM-க்கு கிடையாது. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா போட்டலாம். ஒண்ணுமே கிடையாது. என்ன, பெரிய நம்பரை உள்ள வைக்கணும், சின்ன நம்பரை வெளியே வச்சு டிவைட் பண்ணணும். மீதி அந்த டிவைட் பண்ண நம்பரை விட சின்னதா வந்துருச்சு அப்படின்னா அதை வெளியே வச்சு இதை உள்ள கொண்டு போயிடணும். அவ்வளவுதான். ஓகேங்களா. சோ கடைசியா 0 வர்றதுக்கு முன்னாடி இடத்துல எதை வச்சு டிவைட் பண்ணும்போது வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 127. ஓகேங்களா. சோ இங்க பாருங்க 381 பிரைம் நம்பர் தான். ஓகேங்களா. அதனாலதான் சொல்றேன் ஆப்ஷனை வச்சு எடுக்கும் போது ரொம்ப பெரிய நம்பர்லாம் வந்துருச்சு அப்படின்னா போடுறது சிரமமா இருக்கும். சின்ன சின்ன நம்பரா இருந்ததுன்னா நீங்க ஆப்ஷன் வச்சே போட்டுக்கலாம். ஓகேங்களா. சோ இல்ல டானா வகுத்தலும் போட்டுக்கலாம். இல்ல உங்களால டானா வகுத்தல கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னா தொடர் வகுத்தல் முறை பெஸ்ட். ஓகேங்களா. சோ அதை தெரிஞ்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து சம் பார்க்கலாமா. சோ லாஸ்ட் சம் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பாருங்க. சோ இந்த மாதிரி பெரிய வகுத்தலுக்குள்ள வகுத்தல் கொடுத்து நிறைய கொடுத்துருவாங்க. சோ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது எக்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். சோ இதுக்கு நிறைய பேர் ஷார்ட்கட் சொல்லுவாங்க. பட் ஷார்ட்கட்டை விட இதை அப்படியே போடுறதுதான் கரெக்டா உங்களுக்கு வரும். ஓகேங்களா. சோ ஷார்ட்கட் நிறைய இடத்துல கவுத்து விட்டுரும். ஓகேங்களா. சோ ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா இங்க 1 இருந்ததுன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 2 3 இந்த மாதிரி வேற நம்பர் இருந்ததுன்னா சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் இது நீங்க அப்படியே போடுறதுதான் கரெக்டான உங்களுக்கு புரிதல். ஓகேங்களா. சோ போடலாமா பாருங்க. இங்க எந்த போட்டுக்கிற அப்பதான் கீழே வராது. கரெக்டா. ஓகே. இப்ப பாருங்க 2 + 1 டிவைடட் பை கலப்பு பின்னத்துல எப்பயுமே சம் போடக்கூடாது. அப்ப என்ன பண்ணிக்கணும், இது கூட பெருக்கு இது கூட கூட்டணும். அப்ப 5 5 + 4 19. அப்ப 19/5. ஓகேங்களா. ஓகே. இப்போ கீழே இருக்கிறது பண்ண. ஆக்சுவலா கீழே இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், மேல இருக்கிறத கடைசி பண்ணிக்கலாம்னு யோசிக்காதீங்க. கையோட பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்டெப் கம்மி. ஓகேங்களா. இப்ப பாருங்க 2 எப்பயுமே ரிவர்ஸ்ல இருந்து தான் போகணும். அதாவது கீழே இருந்து தான் போகணும். அப்பதான் இது சரியா வரும், மேல இருந்து வரக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு வகுத்தல்ல வந்துருச்சு அப்படின்னா கீழே இருந்து தான் போகணும். கடைசியா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. இங்க பண்ண பாத்தீங்களா. சோ கடைசியா இருக்கிறது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இந்த கடைசி தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். மீதி இருக்கிறது எல்லாமே அப்படியே எழுதிக்கணும். பாருங்க 3 + 1 டிவைடட் பை இதை சால்வ் பண்ணணும். என்ன பண்ணணும், இது கூட பெருக்கி இது கூட கூட்டணும். அப்ப 4 + 1 5. அப்ப 5/4. ஓகேங்களா. இப்போ டிவைடட் பைக்கு கீழே பாருங்க ஒரு பின்னம் இருக்கா. சோ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம். அப்ப 1 2 + இது 5 மேல போகும். ஓகேங்களா. தலைகீழா போகும்போது என்ன ஆகும், 1 × 5/19 வரும் இல்லையா. சோ 1ஆல பெருக்கும் போது உங்களுக்கு அதே வேல்யூஸ் தான் வரும். அப்ப என்ன பண்ணிக்கலாம் 5/19 அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பைக்கு கீழே இப்ப இதையும் அதே மாதிரி எழுதணும் இல்லையா. டிவைடட் பைக்கு கீழே டிவைடட் பை இருக்கிறதால நம்ம அதையும் அதே மாதிரி எழுதணும். என்ன ஆகும், இந்த 4 மேல போகும். அப்ப 4/5. ஓகேவா, புரியுதுங்களா. ஓகே. இப்போ இதையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்க 2 19 என்ன வரும் 38ன்னு வரும். ஓகேங்களா. சோ 38 + 5 என்ன வரும் 43. சோ 43 டிவைடட் பை 19ன்னு கிடைக்கும்.
அதுக்கப்புறம் பாருங்க இதை சால்வ் பண்ணணும் இல்லையா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிறது இதுதான். சோ அதை சால்வ் பண்ணணும். பாருங்க 15 19, அப்ப 19 டிவைடட் பை 5. இப்ப என்ன பண்ணணும் பாருங்க, இந்த 5 என்ன ஆயிரும் மேல போயிரும். ஓகேங்களா? சோ இப்போ மேல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? சோ 43 டிவைடட் பை 19 அப்படியே இருக்கும். 2 பிளஸ் அப்போ 5 பை 19ன்னு வந்துடும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணி, ஏன்னா இதுக்கப்புறம் இதை நம்ம பண்ண வேண்டியது இல்லை, இதை அப்படியே வச்சுக்கோங்க, கடைசியா யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். பாருங்க 38 பிளஸ் 5 43, அப்போ 43 டிவைடட் பை 19 டிவைடட் பை இதுவும் 43 டிவைடட் பை 19 தான். சோ 43 டிவைடட் பை 19 43 டிவைடட் பை 19 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா? இப்படி உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியல அப்படின்னா 43 டிவைடட் பை 19 ஹோல் டிவைடட் பை 43 டிவைடட் பை 19 இருக்கா, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா டிவைடட் பைக்கு கீழே ஒரு பின்னம் இருந்ததுன்னா நம்ம தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம். இது நார்மலா தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? சோ இப்ப பாருங்க 43, இப்ப 43 அடிஞ்சிரும், 19 அடிஞ்சிரும். ஆன்சர் உங்களுக்கு 1. ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் போடணும். சோ போடும் போதே மேலையும் கீழையும் ஒட்டுக்கா சால்வ் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பின்னம் வர்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? சோ கீழே இருக்கிறதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கடைசியில இருந்தா, இப்ப இதுக்கு கீழே வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல இருந்து தான் போகணும். அப்ப கடைசியில இருந்து சால்வ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பின்னமா வர்ற அளவுக்கு கிடைச்சிரும். அப்ப 2 சிங்கிள் பின்னம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் இந்த சிம்பிளிபிகேஷன் டைப்ல இருக்க கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணணும். இதுக்கு வந்து தயவு செஞ்சு ஷார்ட்கட் வந்து படிச்சு வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? சோ அப்படியே போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் ஸ்பீடு வரும். ஓகேங்களா? சோ நான் வந்து ஓகே இதை போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா ஸ்பீடு வராது. எக்ஸாம் டைம்ல போய் உட்காந்து ரொம்ப நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்துடும். அப்ப எக்ஸாம்ல கேட்டாலுமே நம்ம சீக்கிரமா அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சுது. ஓகேங்களா? சோ மேக்ஸ் PYQ சீரீஸ்ல இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சுது. கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNPSCக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. சோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உற்சாகத்தோட இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நடத்த முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.